இரட்டை இலை சின்னத்துல இரண்டாவது முறையா திருப்பரங்குன்றம் தொகுதியில வேட்பாளராக நிற்கிறீங்க. ஒட்டுமொத்தமா தமிழக அரசியல்ல திருப்பரங்குன்றம் ஒரு பேசுபொருளா இருக்கும்போது திருப்பரங்குன்றம் மக்களோட வரிசையா சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க. களம் நிலவரம் எப்படி இருக்கு? இன்னைக்கு இறுதிக்கட்ட பிரச்சாரம் போய்கிட்டு இருக்கு. திருப்பரங்குன்றம் மக்கள் என்றென்றும் சிறப்பானவர்கள், ஒப்பற்றவர்கள், இறையுணர்வுடையவர்கள். அதோடு மட்டுமல்லாமல் தொகுதியிலே நான் வலம் வருகிற போது 5 ஆண்டுகளாக இங்கே பணியாற்றியது மட்டுமல்ல, என்னுடைய அடித்தள கல்வி நிலையிலிருந்து தொடர்ந்து திருப்பரங்குன்றம் தொகுதியிலே பணியாற்றி கொண்டது என்னுடைய இல்லம் திருப்ப காரணத்தால் இந்த மக்களை சந்திப்பது எனக்கு எளிமையாகவும் இனிமையாகவும் இருக்கிறது. அவருடைய வரவேற்பு ஆரவாரத்தோடைய வரவேற்பு, சாதாரண வரவேற்பு நிகழ்ச்சியை விட தேர்தல் காலத்தில் என்னுடைய வேட்பாளராக வரவேற்கும் போது அவருடைய உள்ளத்தில் இருக்கிற எழுச்சியை வெளிக்கொணர்கிறார்கள். அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த ஆர்வத்தோடு, எனக்கு உத்வேகத்தோடு இன்னும் வேகமாக செயல்பட வேண்டும் என்ற எண்ண உணர்வோடு மக்களை சந்தித்து கொண்டிருக்கிறேன். எனக்கு வெற்றி நிச்சயம் என்பதை அனைவரும் உறுதிப்படுத்திவிட்டனர். இருந்தாலும் கூடுதல் வாக்கு வாங்க வேண்டும் என்ற உணர்வோடு இது அனைத்திந்திய அதிமுகவுக்கு பயன்படும். எங்களுடைய பொதுச் செயலாளர் அருமையான எடப்பாடியாருக்கு வலு சேர்க்கும் அடிப்படையிலே நான் கடுமையாக பணியாற்றி வருகிறேன். அந்த பணிக்கு கிடைத்த வாய்ப்பாக, வெற்றியாக அதிகமான வாக்கு வித்தியாசம் வெற்றி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த அளவுக்கு என்னுடைய மக்கள், திருப்பரங்குன்றம் மண்ணை சேர்ந்த இணைய மக்கள் என்னை வரவேற்கிறார்கள், வாழ்த்துகிறார்கள். அவர்களுக்கு முதலில் உங்களின் சார்பாக என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பா திருப்பரங்குன்றம் தொகுதியில 3,11,000 மேல வாக்காளர்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வாக்காளர்களுடைய அந்த தொகுதி மக்களுடைய பேரை மனப்பாடமும் சொல்லுவீங்க அப்படின்னு களத்துல சொல்றாங்க. அது எப்படி? 1.5 லட்சம் பேரை சொல்லாட்டி கூட ஏறக்குறைய பழைய நண்பர்களை மறப்பதில்லை. அது இயற்கையாக என்னுடைய பேர் வரும். குறிப்பாக 60ஆம் ஆண்டு 65, 60 படித்த பள்ளி மாணவர்களாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து கல்லூரி மாணவர்களாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து மாணவர்களை நினைவுக்கிற அந்த காலகட்டத்தில் நினைவுறுப்பதைப் போல கட்சி தொண்டர்களையும் நினைவுபடுத்தி சொல்லுவேன். சில நேரம் நினைவுபடுத்தாவிட்டால் கூட அவருடைய பெயரை திருப்பி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அந்த அளவுக்கு அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். நம்முடைய சகோதரர் நம்மை பழகிறார் என்று சொன்னால் ஒரு நட்பு இருக்கிறது, நட்பு தொடராமல் இருக்கிறது. அந்த பெயரை சொல்வதோடு மட்டுமல்ல, அவர்கள் வந்து நட்பு பாராட்டுவதுதான் முக்கியம். நான் பெயரை சொல்வது பெரிய விஷயம் கிடையாது. பட் நட்போடு இருக்கிறோம். அவங்க அந்த பதில திருப்பி எனக்கு அந்த நட்பை கலக்கிறார். ஆகவே எனக்கு அது ஒரு என்னுடைய குணாதிசயத்தில் ஒன்றாக நான் பெருமையோடு நினைக்கிறேன். தமிழ்நாடு அரசியல்ல திருப்பரங்குன்றம் எந்த மாதிரியான திருப்பத்தை இந்த தேர்தலில் சந்திக்க போகுது? திருப்பரங்குன்றம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் ஒரு வடிவான தொகுதியாக இருக்கிறது. ஆகவே இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட வேட்பாளர் இருக்கக்கூடிய நான் அருமையான எடப்பாடி முதலமைச்சராகவுடன் இந்த தொகுதி மிகச்சிறப்பான தொகுதியாக, ஏனென்றால் பல்வேறு முக்கியமான மதுரை மாநகரில் பல்வேறு திட்டங்கள் இருந்தாலும் கூட நான் மாநகராட்சி மேயராக இருந்தேன், வடக்கு சட்டமன்ற உறுப்பினர். ஆனாலும் இந்த தொகுதியில் முதன்மையாக வளர வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கின்றன. குறிப்பாக திருக்கோயிலை சுற்றிய கிரிவலம் பாதையாக இருந்தாலும் சரி, ரோப்காராக இருந்தாலும் சரி, சஷ்டி மண்டபமாக இருந்தாலும் சரி, எல்லாமே சிறப்படைய வேண்டிய அவசியம் இருக்கிறது. மறுபுறம் மெட்ரோ ட்ரெயின் வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. திமுக அதற்கு பல்வேறு வகையிலே தவறான அணுகுமுறையினால் இன்றைக்கி மெட்ரோ ட்ரெயின் வர தவறி இருக்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் எய்ம்ஸ் மருத்துவமனையை ஒரு செங்கல் எடுத்ததோடு மட்டுமல்ல, பல்வேறு தடைகளை ஏற்படுத்திய காரணத்தால் காலதாமதமாக வந்திருக்கிறது. இந்த சர்வதேச மாநாடு நீண்ட நெடிநாள் கோரிக்கை, இன்றைக்கு அது நல்ல முறையில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆக இப்படிப்பட்ட நல்ல திட்டங்கள் உங்களுடைய திருப்பரங்குன்றம் தொகுதிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கண்டிப்பாக சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு நான் இந்த பணியை மேற்கொண்டிருக்கிறேன். இப்போது கிடைக்கப்போகிற வெற்றி ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏவாக, ஆளுங்கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ அல்லது அவருடைய ஆர்மியினர் எடப்பாடி அவரோடு கூடுதலாக பணியாற்றுகிற வாய்ப்பு கிடைக்குமே. ஆனால் இந்த தொகுதி முதன்மையான தொகுதியாக கொண்டு வருவதற்கு அயராது பாடுபட்டு வர வேண்டிய தொகுதி. ஏன்னா எல்லா தொகுதியும் அது நினைப்பாங்க, எல்லா சட்டமன்றம் தொகுதி உறுப்பினர்களும் நம்ம தொகுதி நல்ல வேறுன்னு நினைப்பாங்க. பட் இந்த தொகுதி முதன்மையாக வர வேண்டிய தொகுதி. இது காலத்தின் சூழ்நிலை, வரலாற்றின் கட்டாயம். அதை முதன்மையாக தொகுதியாக கொண்டு வருவதை நான் பாடுபட்டு வெற்றியும் பெறுவேன். புதுசா கட்சியை தொடங்கியிருக்காங்க, அந்த களத்துக்கு வர்றாங்க. உங்களை எதிர்த்து வந்து திமுக, தாவேக இப்படிலாம் நிற்கிறாங்களே, அவங்களுடைய இதெல்லாம் எப்படி இருக்கு? நீங்க ஒரு மண்ணின் மைந்தரா இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? நான் உண்மையாக அவங்கள வந்து நான் குறை சொல்ல விரும்பலை. அவர்கள் இந்த நட்சத்திர தொகுதி என்று கண்டுபிடித்து கொண்டார்கள், அடையாளம் கொண்டார்கள். அதுவே தங்களுக்கு புகழ் வர வேண்டும், தங்களுக்கு பேர் வர வேண்டும், தாங்கள் அரசியல் நிற்பதற்கு இது ஒரு அடித்தளமாக பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அவர்கள் வந்திருக்கிறார்களே தவிர மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் வருவதை எதிர்பார்க்கவில்லை. சில பேர் பண அதிகாரத்தை பயன்படுத்தலாம் நினைக்கிறார்கள். சில பேர் தனக்கு ஒரு பெயர் வர வேண்டும் பேச்சு நினைக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே எதிர்த்த வேட்பாளர்கள் நிற்கிறாங்க. ஆகவே அவர்களை பற்றி நான் பெரிதாக எடுத்துக்கொள்ள போட்டி இல்லாமல் ஜெயிக்கும்போது போராட்டம் இல்லாமல் வெற்றி பெறாது. போராடி வெற்றி பெற்றால்தான் அது உண்மையான வெற்றி. அந்த வெற்றி அடையணும் நான் நினைக்கிறேன். ஆகவே திருப்பரங்குன்றம் தொகுதி சாலை சிறந்த தொகுதியாக நான் கருதுகிறேன். சென்ற முறை வந்து கிட்டத்தட்ட 30,000 வாக்குகள் வித்தியாசத்துல வென்ற நீங்க பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கீங்க, மதுரை மேயரா இருந்திருக்கீங்க. 2வது முறையாக இரட்டை இலை சின்னத்துல இப்ப களம் காண போறீங்க. இறுதிக்கட்ட பிரச்சாரம் மக்கள் உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கு இந்த களம்?
இறுதிக்கட்ட பிரச்சாரம் மிக சிறப்பாக மக்களுடைய பணி, தொண்டர்கள் விறுவிறுப்பாக இருக்கிறார்கள். நான் இப்போ தான் பார்த்தேன், தொலைக்காட்சியில் பார்த்துட்டு வரேன், இப்போ தான் உங்களுடைய ஊடகத்தில் பார்க்குறேன். அருமையான எடப்பாடியுடைய மகிழ்ச்சியை பார்த்த உடனே, துண்டை வீசுறதை பார்த்த உடனே எங்களுக்கு அதை விட உத்வேகம் வருகிறது. ஆகவே இந்த தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திமுக கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை பெறும். அறிவியல் எடப்பாடியார் முதலமைச்சராவதற்கும் எங்களை போன்றவர்கள் சட்டமன்ற உறுப்பினராகி அவருக்கு துணையாக இருப்பதற்கும் ஒரு பெரிய வாய்ப்பாக கருதுகிறேன். அந்த வகையில் இந்த தொகுதியில் தமிழகத்தில் ஒளியேற்ற விரும்புகிற நல்வாய்ப்பாக, மக்களுக்கு ஒளியேற்றுகிறது ஒரு புதிய ஒளி விளக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அது அதிமுக ஆட்சி வர வேண்டும். உங்களுடைய வாழ்வில் ஒளியேற்றுவோம். நிச்சயமாக இரட்டை இலை சின்னத்திற்கு நீங்கள் வாக்களியுங்கள், வெற்றி பெற செய்யுங்கள். நாங்கள் வான்முக அறிவியல் எடப்பாடியாரும் நாங்களும் உங்களுடைய வாழ்விலும் எல்லா வகையிலும் உயர்வதற்காக ஒளியேற்றுவோம். நன்றி, வணக்கம்.